Good afternoon students. 9th physics measurement பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா டைம், டெம்பரேச்சர், யூனிட் ஃப்ளூயிட் பிசிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா SI யூனிட்ஸ் வந்துட்டு எழுதும் பொழுது அதுல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நீங்க இது ஆல்ரெடி படிச்சதுதான், இருந்தாலும் மறுபடியும் இது என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட்டும் கூட. நம்ம இப்ப கிடையாது, நீங்க ஹையர் ஸ்டடிஸ் எவ்வளவு நம்ம படிச்சாலும் இதுதான் பேசிக்கா. நம்ம இந்த யூனிட்ஸ்னா இப்படிதான் எழுதணும், அதோட சிம்பிள்ஸ் வந்து நம்ம இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அப்படிதான் ஃபாலோ பண்ணணும். சரியா? சோ அதுக்கான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னது ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் SI யூனிட்ஸ் அண்ட் தேர் சிம்பல்ஸ். சரியா? சரி, SI சிஸ்டம் தான் என்னன்னு சொன்னோம், இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர்லியர் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பர்சன் டு பர்சன், லொகேஷன் டு லொகேஷன் வந்துட்டு வேரி ஆச்சு. சோ அதனால நமக்குலாம் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்டாண்டர்டான யூனிட் தேவைப்பட்டுச்சு. அதனால வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்ட்ல 1960ல வந்து வேர்ல்டு வைடா வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதான் நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல், தட் இஸ் SI யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சரி, அது எழுதும் பொழுது நம்ம என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது தான். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டுடைய நேம் வந்து நம்ம யூனிட்டா யூஸ் பண்றோம் அப்படின்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் வந்துட்டு ஃபோர்ஸ் உடைய யூனிட். சரியா? ஐசக் நியூட்டன் அப்படின்றவர் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சதுனால அவரை ஹானர் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய நேமையே யூனிட்டா நம்ம யூஸ் பண்றோம். இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் நிறைய யூனிட்ஸ் இருக்கு. சோ ஒரு சயின்டிஸ்ட் உடைய நேம வந்து நம்ம யூனிட்டா யூஸ் பண்றோம் அப்படின்னா அவருடைய ஃபுல் நேமும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கம்பல்சரி ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். சரியா? நியூட்டன், ஹென்றி, வாட், ஆம்பியர், இந்த மாதிரி ஜூல், இது எல்லாமே வந்து சயின்டிஸ்டோட நேம். இவங்களுடைய நேம வந்து நம்ம ஃபுல் ஃபார்ம்ல யூஸ் பண்றோம், அதாவது யூனிட்டா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கம்பல்சரி எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். கேப்ஸ் நம்ம யூஸ் பண்ண கூடாது. எப்போ சயின்டிஸ்டோட நேம நம்ம யூனிட்ஸா யூஸ் பண்றோம் அப்படின்னா. அதே மாதிரி அவரோட நேம வந்து நம்ம சிம்பிளா யூஸ் பண்றோம், யூனிட்டோட சிம்பிளா யூஸ் பண்றோம் அப்படின்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் அப்படிங்கிறது யூனிட், அதை வந்து சிம்பிளா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா N அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப அந்த N அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா கம்பல்சரி கேப்ஸ்ல தான் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். சோ சிம்பிளா யூஸ் பண்ணும் பொழுது கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், யூனிட்டா யூஸ் பண்ணும் பொழுது கேபிட்டல் லெட்டர்ல இருக்க கூடாது. என்னது? சயின்டிஸ்டோட நேம். சரிங்களா? சோ இது ரெண்டு கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சயின்டிஸ்டோட நேம் வந்து ஃபுல்லா யூனிட்டா எழுதணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். சிம்பிள்ஸா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். N for Newton, H for Henry, W for Watt, A for Ampere அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபுல்லா எப்படி இருக்கும்னா கேப்ஸ்ல இருக்கணும். எதுல? சிம்பிள்ஸா யூஸ் பண்றதுல. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ்டு ஃபார் சிம்பிள்ஸ், M for, அதாவது ஒரு ப்ராப்பர் நவுனா இல்லாத யூனிட்ஸ நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். இப்ப M for மீட்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன் கிடையாது இல்லையா? கிலோகிராம் அப்படிங்கிறது வந்து நவுன் கிடையாது. சோ அந்த மாதிரி ப்ராப்பர் நவுன் இல்லாத வேர்டு நம்ம வந்துட்டு யூனிட்டா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னவா தான் இருக்கணும்? சிம்பிள்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரா தான் இருக்கணும். ஸ்மால் M for மீட்டர், kg கிலோகிராம் for kg for கிலோகிராம், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படிதான் இருக்கணும்? ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். எப்படி? ப்ராப்பர் நவுன் இல்லாத வேர்ட்ஸ வந்துட்டு நம்ம யூனிட்ஸா யூஸ் பண்றோம், சிம்பிள்ஸா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படிதான் இருக்கணும்னா ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். சரியா? அடுத்தது இந்த யூனிட்ஸுக்கு இடையில நம்ம எந்த ஒரு புல் ஸ்டாஃபோ பஞ்சுவேஷனோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பஞ்சுவேட்னா என்னது? கம்மா போடுறது, அப்பாஸ்ட்ரஃபி போடுறது, இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி எந்த ஒரு பஞ்சுவேஷனும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது யூனிட்ஸுக்கு இடையில. இப்ப 15 மீட்டர் இல்ல இப்படி போடுறது, புல் ஸ்டாப் வைக்கிறது, இல்ல கமா கொட்டேஷன் போடுறது, இல்ல அப்பாஸ்ட்ரஃபி போடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு பஞ்சுவேஷனும் நம்ம என்ன பண்ணக்கூடாது யூனிட்ஸுக்கு இடையில, நம்பர்ஸ்க்கும் யூனிட்ஸுக்கும் இடையில நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. சோ நோ புல் ஸ்டாப் அண்ட் பஞ்சுவேஷன்ஸ் ஆர் யூஸ்டு. சரியா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டா வந்துட்டு யூனிட்டோட சிம்பிள வந்து நம்ம எதுல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. 1 kg அப்படின்னாலும் அது kg தான், 10 kgனாலும் அது kg தான். நம்ம kgs அப்படி போடக்கூடாது. இது வந்து சிம்பிள். அதே கிலோகிராம்ஸ் நம்ம வந்துட்டு யூனிட்டா சொல்லும் பொழுது சொல்லலாம், ஆனா யூனிட்டோட சிம்பிள வந்து நம்ம எதுல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது.
சோ 10 kg 50 kg நாலும் kg தான், 1 kg நாலும் kg தான். நாட் யூஸ்ட் இன் kgs ப்ளூரல் ஃபார்ம்ல நம்ம சொல்ல கூடாது. அப்ப kgs அப்படின்னு நம்ம எழுத கூடாது. சரியா? இது எப்படிதான் எழுதணும்? 10 kg அப்படின்னு தான் எழுதணும். சரியா? 10 kg அப்படிதான் எழுதணும். அடுத்தது இப்ப நம்ம வந்துட்டு ஒரு யூனிட்டை வந்துட்டு கெல்வின்ல எழுதுறோம்னு வைங்க. கெல்வின் டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு நம்ம கெல்வின் யூஸ் பண்ணுவோம்ல. SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கெல்வின் நம்ம பார்த்தோம். அதர் யூனிட்ஸ் வந்துட்டு செல்சியஸ், ஃபாரன்ஹீட் எல்லாமே பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப கெல்வின்ல நம்ம ஒரு யூனிட்டை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம், டெம்பரேச்சரோட யூனிட்டை வந்து நம்ம கெல்வின்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா டிகிரி சிம்பல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டிகிரியை வந்து என்ன பண்ணிடணும்னா ஒமிட் பண்ணிடணும். அதே செல்சியஸ்ல சொல்லும் பொழுது கம்பல்சரி நம்ம எதுதான் சொல்லணும்னா டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட் போட்டுதான் எழுதணும். ஆனா கெல்வின்ல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? டிகிரி வந்து யூஸ் பண்ண கூடாது. ஆனா செல்சியஸ் எழுதும்போது என்ன பண்ணணும்? டிகிரி செல்சியஸ் இல்லையா டிகிரி ஃபாரன்ஹீட் இதெல்லாம் சொல்லலாம். செல்சியஸ்ல சொல்லலாம், ஃபாரன்ஹீட் வந்து டிகிரியில சொல்லணும். ஆனா கெல்வின்ல வந்து என்ன பண்ணக்கூடாது? டிகிரியில வந்துட்டு சொல்லக்கூடாது. சரியா? அடுத்தது இந்த சொலிடஸ் அப்படிங்கிறது இந்த பெர் அப்படின்னு சொல்றோம்ல, டிவிஷன்ல சொல்றது இல்லையா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சொலிடஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஒன் மோர் சொலிடஸ் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இப்ப மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஓகே இப்படி நம்ம எழுதலாம். மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு எழுதலாம். அதுவே வந்து ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின் இல்ல ஜூல் பர் மீட்டர் பர் செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஒன் மோர் சொலிடஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண கூடாது. சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. சரி, அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் கிலோகிராம் இன்வர்ஸ், ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் கிலோகிராம் இன்வர்ஸ் இந்த மாதிரி எழுதலாமே தவிர ஜூல் பர் கிலோ கெல்வின் பர் கிலோகிராம் அந்த ஒன் மோர் சொலிடஸ் ஒன் மோர் பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். மீட்டர் பர் செகண்ட்ஸ் எழுதலாம். மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படி எழுதக்கூடாது. அது எப்படி எழுதுது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படி எழுதலாம். சரியா? சோ அப்ப ஒன் மோர் சொலிடஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நாட் யூசிங் ஒன் மோர் சொலிடஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்பருக்கும் யூனிட்டுக்கும் இடையில ஸ்பேஸ் விட்டு எழுதணும். இப்படி ரொம்ப க்ளோஸா எழுதக்கூடாது. நம்பருக்கும் யூனிட்டுக்கும் இடையில என்ன இருக்கணும் அப்படின்னா ஸ்பேஸ் இருக்கணும். சோ ஸ்பேஸ் விட்டு எழுதணும். 10 மீட்டர் இல்ல 15 மீட்டர் 1 மீட்டர் ஃபார் எனிதிங் எது எழுதினாலும் சரி நம்பருக்கும் யூனிட்டுக்கும் இடையில என்ன இருக்கணும்னா ஸ்பேஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அக்செப்டட் சிம்பல்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்துட்டு நிறைய யூனிட்ஸ் நம்ம படிக்கிறோம்ல. என்ன படிக்கிறோம்? மீட்டர், டைம்னா வந்துட்டு செகண்ட்ஸ், மாஸ்னா வந்து கிலோகிராம், இது எலக்ட்ரிக் கரண்ட்னா ஆம்பியர், கெல்வின் நிறைய யூனிட்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதுல நம்ம எழுதுறதுக்கு ஷார்ட்டா சில யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்ப செகண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா SEC அப்படின்னு மட்டும் எழுதுறது. இப்படி எழுதக்கூடாது இல்லையா? சிம்பிள் வந்து செகண்டுக்கு வந்து என்னது? S தான். அப்ப நம்ம என்னதான் யூஸ் பண்ணோம்? S தான் யூஸ் பண்ணுமே தவிர SEC அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆம்பியர்ங்கிறது எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட். அதனுடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா A. ஆனா சில டைம் AMP ஆம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. எது வந்து சயின்டிபிக்கா அக்செப்ட் பண்ணிருக்காங்களோ அக்செப்டட் சிம்பிள்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுமே தவிர நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நமக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணக்கூடாது? யூனிட்ஸோட சிம்பிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. சோ அக்செப்டட் சிம்பிள்ஸ் ஒன்லி யூஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து எழுதும் பொழுது அதாவது ஒரு நம்பர்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அது சயின்டிபிக் ஃபார்ம்ல தான் இருக்கணும். வேல்யூஸ் வந்து ஒன்னா இருக்கும், ஆனாலும் அதனோட சயின்டிபிக் ஃபார்ம் என்னவோ அதுதான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1.6 into 10 to the power 4 கிலோகிராம் per மீட்டர் கியூப் இதுதான் அதனோட வேல்யூ. சோ இதுதான் அதனோட சயின்டிபிக் ஃபார்ம். சோ இதுல எழுதும் பொழுது நம்ம இப்படிதான் எழுதணுமே தவிர இப்ப 13,600 அப்படிங்கறதும் வந்து சேம் தான். ரெண்டுமே வந்து ஒரே வேல்யூ தான். இதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான். ஆனா நம்ம இப்படி எழுத கூடாது. எப்படி எழுதணும் அப்படின்னா 1.36 into 10 to the power 14 இந்த மாதிரி ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸ் நம்ம எழுதும் பொழுதும் அதனுடைய சயின்டிபிக் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேல்யூஸ் வந்துட்டு எழுதணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி எழுதக்கூடாது. சரியா? சோ இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு SI யூனிட்ஸ் வந்துட்டு எழுதும் பொழுது அதனுடைய சிம்பல்ஸையும் அதனோட யூனிட்ஸும் எழுதுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன் அப்படிங்கிறது. இதுல ஒரு 10 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்திருப்பாங்க. 10 பாயிண்ட்ஸ்மே இம்பார்ட்டன்ட் தான். சோ அதை வந்துட்டு ஒன்ஸ் ரிமெம்பர் பண்றேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான டீடைல் கொஸ்டின். சயின்டிஸ்டோட நேம வந்து நம்ம யூனிட்டா யூஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரா தான் இருக்கணும்.
அதே மாதிரி சயின்டிஸ்டோட நேம் வந்து நம்ம சிம்பிளா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேப்ஸ்ல தான் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனிட்ஸ் அண்ட் சிம்பிள். யூனிட்னா என்ன, சிம்பிள்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள் அப்படிங்கிறது அதை டினோட் பண்ணக்கூடிய ஒரு குறியீடு, அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சிம்பிள் அப்படின்னு சொல்றோம். சோ சிம்பிள் வந்து கேப்ஸ்ல தான் இருக்கணும், யூனிட் வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் லெட்டர். அடுத்தது வந்துட்டு ப்ராப்பர் நவுனா இல்லாம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்கணும்னா கம்பல்சரி ஸ்மால் லெட்டர்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். சிம்பிள்ஸ் மீட்டர் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் எம், கிலோகிராம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் கேஜி. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல தான், ப்ராப்பர் நவுன் இல்லாத வேர்ட்ஸோட சிம்பிள் வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்மால் லெட்டரா தான் இருக்கணும். சரியா? அதே மாதிரி யூனிட்ஸுக்கு இடையில நம்ம எந்த விதமான ஃபுல் ஸ்டாப்போ அல்லது பஞ்சுவேஷனோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கமா கொட்டேஷன் போடுறது இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அடுத்தது வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. ஒரு யூனிட்ஸ் நம்ம எழுதும் பொழுது, யூனிட்டோட சிம்பிள் நம்ம எழுதும் பொழுது ப்ளூரல் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாட் எக்ஸ்பிரஸ் இன் ப்ளூரல் ஃபார்ம் இன் சிம்பிள்ஸ். கேஜி, கிலோகிராம்ஸ் ஓகே, ஆனா கேஜிஎஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. சரியா? மீட்டர்ஸ் ஓகே, ஆனா எம்எஸ் மீட்டர்ஸ் அப்படி போடக்கூடாது. சரியா? சிம்பிள வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. அதே மாதிரி டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணும் போது கெல்வின்ல சொல்றோம் அப்படின்னா டிகிரி போடக்கூடாது. டிகிரி சிம்பிள் இஸ் omitted for Kelvin. சரியா? பட் டிகிரி சிம்பிள் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் நம்ம எழுதும் பொழுது கம்பல்சரி எதுதான் எழுதணும், டிகிரி சிம்பிள் போட்டு தான் எழுதணும். அடுத்தது சொலிடஸ் பாத்தீங்கன்னா ஒன் மோர் சொலிடஸ் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது ஒரு யூனிட் எழுதும் பொழுது. மீட்டர் பர் செகண்ட்ஸ் இது வந்து சிம்பிள் இல்லையா, மீட்டர் பர் செகண்ட்ஸ். அப்ப மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஓகே, மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. அப்ப மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எழுதலாம். சரியா? சோ ஒன் மோர் சொலிடஸ் இருக்கும்போது அதோட பவர் வந்து எதுல கொண்டு வந்துடணும், இன்வெர்ஸ்ல கொண்டு வந்துடணும். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்ம நியூமெரிக்கல் நம்பருக்கும் யூனிட்டுக்கும் இடையில நம்ம என்ன வச்சுக்கணும்னா ஸ்பேஸ் வச்சு எழுதணும். ரொம்ப பக்கமா எழுதக்கூடாது, ஸ்பேஸ் இல்லாம எழுதக்கூடாது. அடுத்தது வந்து அக்செப்டட் சிம்பிள்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சிம்பிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட்னா அதோட சிம்பிள் எஸ், எஸ்னா எஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், எஸ்இசி அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது நியூமெரிக்கல் வேல்யூ சொல்லும்போது அதோட சயின்டிபிக் ஃபார்ம்ல தான் சொல்லுமே தவிர நம்மளோட கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சயின்டிபிக் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த எஸ்ஏ யூனிட்ஸும் சிம்பிள்ஸும் எழுதும் போது அந்த ரூல்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இதோட நம்ம என்ன பார்த்திருக்கோம், இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல வந்துட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா என்ன, டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னா என்ன, அது என்னன்னா அதுக்கான டெரிவேஷன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அதை மெஷர் பண்ணக்கூடிய ஸ்மாலர் யூனிட்ஸும் பார்த்தோம், லார்ஜர் யூனிட்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் பிரிஃபிக்ஸஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ஸ் எழுதும் பொழுது அதுக்கான ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன் என்ன அப்படிங்கறது பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்க போறோம். சரியா? நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸும் நம்ம எப்படி மெஷர் பண்றோம், அதுக்கு என்ன யூனிட்ஸ் வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சோ எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து அந்த லெசனுடைய கண்டினியூட்டி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.